1.5% போலிங்காக புதிய தலைமுறை இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. எப்படி சார்? ஃபஸ்ட்டு நான் புதிய தலைமுறைக்கு வாழ்த்துக்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பல முறை 45 வகையான நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருக்கோங்க. கடலில் போய் ஓட்டு போடும்போது ஏன் நீங்கள் நிலத்திலே ஓட்டு போடலாம், ஹார்ட்லி 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி கான்செப்ட்ஸு, அதே மாதிரி பேராசெயிலிங் பண்ணோம். அதே மாதிரி பல்வேறு நிகழ்ச்சி பண்ணும்போது உங்களோட நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பாக என்னன்னாக்கா, இது ஜஸ்ட்டு கடைசி 48 மணி நேரம் அந்த மாதிரி உள்ள டைம்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது, இன்னும் இன்றைக்கி 6 மணியோட லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ன்னு வரும்போது, அந்த மாதிரி நேரங்களில் போலிங் எண்ட் இருக்குது, போலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே 48 ஹவர்ஸ் ஆகிடுது. மக்களுக்கு அப்படியே அந்த நினைவூட்டு மாதிரி இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ சென்னை மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து தொகுதியிலையும் இந்த வாகனம் போயிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் எப்படி 73 விழுக்காடு இருந்ததோ, அதே மாதிரி சென்னை எப்படி 58, 58, 64, சென்னை தெற்கு, மத்தியம், மேற்கு, அதில் டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் உங்கள் மாதிரி உள்ள நல்லவங்களோட முயற்சி தான் அதுக்கு முக்கியமான காரணம். மிக சிறப்பாக நேற்றைய தினம் கூட இங்கே சென்னையில் லோ ஓட்டிங் ஏரியாஸ்க்கே இந்த வாகனம் போனது இன்னும் சிறப்பாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் இல்லாட்டினா டிப்ஸ்னால் என்ன சார்? ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் தட் ஒரு அரசியல் சட்டமைப்பில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம், பாப்புலேஷன் வைஸ் மிகப்பெரிய ஜனநாயகத்தில் நம்ம இருக்கோம். அந்த ஜனநாயகத்தில் தேர்தல் தான் அதுக்கான அடித்தளம். அதில் நம்ம பங்களிக்கிறத ஒரு பெருமையாக மட்டும் இல்லாமல், உரிமையாக மட்டும் இல்லாமல், கடமையாக நினச்சி பண்ணோம். கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த தேர்தல் நடத்துறதுக்கு 40,000க்கு மேற்பட்டவங்களுக்கு சென்னை 3 தொகுதிக்கு மட்டும் இரவு பகல் பார்த்துட்ருக்கோம் பல்லாண்டு. வாக்களிக்கிறவருக்கு அன்றே ஒரு தினம் தானே, அன்றைக்கி வெயிலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.